தமிழ்நாட்டில 34 ஆறுகள் இருந்தும் நாம ஏன் மத்த மாநிலத்துக்கிட்ட தண்ணிக்காக கையேந்தி நிக்கிறோம்? நமக்கு தண்ணி தரமாட்டோம்னு சொல்ற மாநிலங்களுக்கு தான், இங்க இருக்கிற சில இன உணர்வு இல்லாதவங்க நம்ம மலைகள அறுத்து விக்கிறாங்க. நம்ம ஆத்து மணல கடத்தி அவங்களுக்கு அனுப்புறாங்க. நம்ம மண்ணோட கனிம வளங்கள கொள்ளையடிச்சு அவங்க மாநிலத்துக்கு தாரை வார்க்குறாங்க. இது ஒரு பக்கம்னா, கஷ்டப்பட்டு போராடி நமக்கு தண்ணி கிடைச்சாலும், அத நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறோமா? வந்த தண்ணீரையும் ஃபேக்ட்ரி கழிவுகள கலந்து நாசமாக்குறோம். கூவம், அடையாறு, நொய்யல்னு பல ஆறுகள இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு விஷமா மாத்தி வச்சிருக்கோம். இப்படி எல்லா ஆறுகளையும் மாசுபடுத்தினா அப்புறம் எப்படி விடுவு கிடைக்கும்? சட்டப்படி ஆற்று நீருங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது. நம்ம கேட்கறது பிச்சை இல்ல, நம்ம உரிமை. ஆனா நம்ம ஊர் வளங்கள அடுத்த மாநிலத்துக்கு கூறு போட்டு விக்கிற துரோகிகளும், இருக்கிற தண்ணிய பாழாக்குற சுயநலவாதிகளும் இருக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி கிடைக்கிறது கஷ்டம்தான். அடுத்த சந்ததியினருக்காக கொஞ்சமாவது அக்கறையோட இருங்க. அப்படி அக்கறையோட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில நடத்தின போராட்டங்களை பத்தி பார்க்கலாமா? 15 வருஷமா ஒரு மனுஷன் நமக்காகவும் நம்ம மண்ணுக்காகவும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரே. இதுவரைக்கும் 3000க்கும் மேல போராட்டங்களை முன்னெடுத்து சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரே. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் சீமானுக்கு ஓட்டு போட தயங்குறீங்க? கர்நாடகா கிட்ட இருந்து காவிரி தண்ணியையும், கேரளா கிட்ட இருந்து முல்லை பெரியாறு உரிமையையும் மீட்க அவர் கொடுத்த குரல் கம்மியா? அரசு பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காம, தன் சொந்த தம்பிகளை வச்சு ஊர் ஊரா ஏரி குளங்களை தூர்வாரி லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு நிலத்தடி நீரை சேமிக்க அவர் செஞ்ச களப்பணிகள் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆறுகளை கொள்ளையடிக்கிற மணல் திருட்டுக்கும், மண்ணை பாழாக்குற ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் எதிராக அவர் நின்னது யாருக்காக? பதவி இல்லாதப்பவே இவ்வளவு வேலைகளை செஞ்சவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்காம இன்னும் அதே மாற்று அரசியலையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. இது சீமானோட தோல்வியா? இல்லை நாம் தமிழர் கட்சியோட தோல்வியா? கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட தோல்வி. நல்ல மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ற நாம நிஜமாவே மாற்றம் கொடுக்க வந்தவரை ஏன் தோக்கடிக்கிறோம்? இன்னும் 5 வருஷம் கழிச்சு வர தேர்தலையாச்சும் தயவு செஞ்சு விழிப்புணர்வோட இருங்க. நம்ம மண்ணையும் நம்ம தண்ணியும் நம்ம எதிர்காலத்தையும் காப்பாற்ற நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இனியாவது தெளிவா யோசிச்சு ஓட்டு போடுங்க.